விவசாய நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க, 6000 ரூபாய் யார் அக்கௌண்ட்டுக்காவது வருதுங்களா? ஓகே, நம்ம நகரத்துக்குள்ள இருந்தாலும் விவசாயிகள் வந்திருக்கலாம், பக்கத்துல தோட்டம் இருக்கலாம். இதே விழுப்புரம் போய் கேட்டோம்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 5,40,000 விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கு போகுது. எல்லாம் விவசாயம் பார்க்கறான். நகரத்துக்குள்ள கொஞ்சம் குறைவா இருப்பீங்க, இங்கே விவசாயிகள் இருக்கிறேன். விவசாயிகள் மட்டும் தமிழகத்திலே 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷம் 6000 ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் நம்ம அரசு. அப்படின்னா இதுவரைக்கும் வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு வந்திருக்கு. 15 தவணையில 2000 ரூபாய். தமிழகத்திற்கு இதுவரை மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 11,000 கோடி ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தில். இதை தவிர்த்து விவசாய மேம்பாட்டிற்காக மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 10,415 கோடி ரூபாய். மீனவர்களுடைய மேம்பாட்டிற்காக கொடுத்திருக்கக்கூடிய நிதி 2,820 கோடி ரூபாய். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், யாராவது சகோதரி இருக்கீங்களான்னு தெரியல, நகரத்துக்கு வெளியே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அம்மாக்கு சம்பளம் வருது, வார வாரம் சம்பளம் போடுறாரு மோடி ஐயா. இதுவரை தமிழகத்திற்கு மட்டுமே சம்பளமாக நாம் கொடுத்திருப்பது 53,506 கோடி ரூபாய். பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், ஏழை தாய்மார்களுக்கு கான்கிரீட் வீடு, அதுக்கு மட்டுமே 16,335 கோடி ரூபாய். தமிழகத்தினுடைய சுகாதார மேம்பாட்டிற்கு 12,641 கோடி ரூபாய். கல்வி மேம்பாட்டிற்கு 12,967 கோடி ரூபாய். தமிழகத்தில் ஏழைகளுக்கான உணவு திட்டம், 1 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பு 10,000 கோடி ரூபாய். 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே 10,76,000 கோடி ரூபாய் நம்ம கணக்கு. திமுக காரங்கிட்ட கணக்கு கேட்போம். அண்ணே, அண்ணாமலை வந்தாரு, சேலத்துக்கு வந்தாரு, இந்த திமுக MP இருக்கிறீங்க, நிறைய MLA இருக்கிறீங்க, அண்ணாமலை கணக்கு கொடுத்துட்டு போயிட்டார். 10,76,000 கோடி ரூபாய் கணக்கு கொடுத்துட்டு போனார். நீங்க கணக்கு கொடுங்கன்னா ஸ்டாலின் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை அப்படின்னு ஆரம்பிப்பார். பல ஆயிரம் கோடி சொல்லவே வேண்டாம். பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு பாட்டிலுக்கு வாங்குற கமிஷன்ல இருந்து பல ஆயிரம் கோடி. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 14ஆம் தேதி DMK Part 1 ஃபைல்ஸ் வெளியிட்டோங்க ஐயா. 3 லட்சம் கோடி ரூபாய் திமுகவுடைய சொத்தை பட்டியலிட்டோம். நீங்க எல்லாருமே என் மேல ரொம்ப கோவப்பட்டீங்க. எப்படியா நீங்க சொத்தை வெளியிடலாம்? 5 லட்சம் கோடி இருக்கும், நீங்க குறைச்சு 3 லட்சம் கோடி சொல்றீங்க. அவன் 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறான், நீங்க சும்மா வந்து 3 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு பாருங்க. நான் கோபமா இருக்கேன்னு பல பேர் போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அண்ணே, நான் புள்ளி விவரப்படி சொத்து யாரு பேர்ல இருக்குன்னு பார்த்துதானே கணக்கு போட முடியும். பினாமி சொத்தை நான் சேர்த்துல, அது சேர்த்துனா இன்னும் பயங்கரமா போயிடும். அது மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய். இதெல்லாம் ஏழை மக்களுடைய பணம். இதான் அவருடைய கணக்கு. பொன்முடி ஐயாவுடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு பண்ணதுங்க. லஞ்ச பணத்தை வீட்டுல பதுக்கி பார்த்திருக்கிறோம், டாய்லெட்டுக்குள்ள ஒளிச்சு பார்த்திருக்கிறோம், பேகுக்குள்ள ஜிப்பு போட்டு மூடி பார்த்திருக்கோம். வைப்பு நிதியா வச்சு பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான் இருக்கு. 42 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக பொன்முடி அவங்க வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. கணக்கு சொல்லல. துபாயில் ஒரு கம்பெனி ஒன்னு வாங்கியிருக்காரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 41 லட்சம் ரூபாய்க்கு. அதை 112 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு 3 ஆண்டுகள். எல்லாமே ஹவாலா பணம். இந்த மாதிரி திமுக காரன் கணக்கு நான் சொன்னதை விட அருமையான கணக்கு PTR அண்ணன் சொன்னார். PTR அண்ணன் நம்ம நிதி அமைச்சர். என்னையா அண்ணாமலை கணக்கு சொல்றான், வள தொலைன்னு பேசுறான் மைக் எடுத்துக்கிட்டு. நான் சொல்றேன் கணக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு மகனும் மருமகனும் அடிச்சிருக்காயா 30,000 கோடின்னு சொன்னார். மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை வள கொலகோன்னு கணக்கு சொல்றான். நான் நிதி அமைச்சரா கணக்கு சொல்றேன் 30,000 கோடி. அந்த டேப்பை நாம வெளியிட்டோம். திமுக காரன் அந்த டேப் இல்லவே இல்ல, அண்ணாமலையே மிமிக்ரை பண்ணி சொல்றாரு. நான் சொன்னேன், சரியா, நீ என் மேல FIR போடு. நான் 1 மணி நேரம் மொத்த டேப்பையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வர. இது பார்ட்டா வெளியிடுவோம். லோக்சபாக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு, இன்னும் வரும். பார்ட்டா தான் வெளியிடுவோம். கணக்குங்கிறது அப்பதான் கச்சிதமா இருக்கும். FIR போடல, பக்கத்திலேயே வரல. PTR அவர்களுக்கு பரிசு என்னன்னா, நிதித்துறையிலிருந்து மாத்தி டம்மி துறையில போட்டான். PTR தமிழ்நாட்டில் நாய் செத்து போனாலும் பேட்டி கொடுப்பார். பத்திரிகை கூப்பிட்டு நாய் செத்து போச்சு, மோடி தான் காரணம், மோடி டெல்லியில் ஆட்சி பண்றாரு, அதனால நாய் செத்து போச்சு, பாருங்க. இந்த டேப் விட்டதுல இருந்து ஜிப்பு போட்டு உட்கார்ந்து இருக்கார், வாயே துறக்க மாட்டார். அவரு கணக்கு 30,000 கோடி. பெரியவர்களை, தாய்மார்கள், இவங்க கணக்கு நாம் சொல்வது மக்களுக்கான கணக்கு.
ஏழைகளுக்கான கணக்கு, விவசாயிகளுக்கான கணக்கு, உங்களுக்கான கணக்கு. திமுக கார சொல்றது அவர்களுக்கான கணக்கு. அவர்கள் கொள்ளையடித்த பணம் மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கும். அதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்கான். மான நஷ்ட வழக்கு. மானம் இருந்தா தானே நஷ்ட வழக்கு போடணும். இதெல்லாம் திமுக புது பழக்கம். திமுக புது பழக்கம். மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டிருக்கேன். சரி வா கோர்ட்டுக்கு போலான்னு கோர்ட்டுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு கோட்டை ஏறி இறங்கிட்டு இருக்கேன். மொத்தமா 1320 கோடி ரூபாய் என் மேல கேஸ் போட்டிருக்கேன். அவ்வளவு பணம் நான் கொடுக்கணுமா? ஏண்டா நீங்க எல்லாம் உங்களை மாதிரி யோசிக்கிறீங்களே, என்னை மாதிரி யோசிச்சு ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கேட்டா நான் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு மரியாதை இருக்கும், கேஸ் போட்ட உனக்கும் மரியாதை இருக்கும். 1320 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கேன். அதனாலதான் நான் ஜட்ஜி முன்னாடி சொல்ல போறேன், ஐயா இவர்களுக்கு மானமே இல்ல, அதனால அவர்களுக்கு நஷ்டம் போட்டிருக்கானுங்க, தயவு செஞ்சு இந்த கேஸ் நீங்க எடுத்துக்காது. சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு காமெடியா பேசிட்டு இருந்தா கூட சேலத்துல நாம் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாம் உண்மையான கருத்துக்கள். இதெல்லாம் நியாயமான கருத்து. தமிழகத்திலே ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க. ஜாதியை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றாங்க. சமீபத்தில் மோடி ஐயா சொன்னாங்க, நானும் ஜாதியை நம்புறேன் அப்படின்னா. உன்னை திமுக கார கிளம்பி வந்தா பாத்தீங்கல்ல, உங்க தலைவரை கடைசியில ஜாதி அரசியலுக்கு வந்துட்டாரு பாத்தீங்கல்ல. நான் சொன்னேன், உடன்பிறப்பு நண்பரே முழுசா கேட்கணும். மோடி ஐயா அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேள். மோடி ஐயா சொன்னார்கள், நான் நம்புகின்ற 4 ஜாதி இருக்கு இந்தியாவில். ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாய ஜாதி. இந்த 4 ஜாதிகளை நம்பி மட்டும்தான் மோடி எனக்கு ஆட்சியில் இருக்கான். அதிலே ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆட்சியில் இருக்கு. விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. அதுல இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எல்லாமே நீங்க வந்துடுறீங்க. இளைஞர்கள் வந்துடுறீங்க, நெசவாளர்களும் வந்துடுறீங்க, பெண்கள் வந்துடுறீங்க, இளைஞர்கள் வந்துடுறீங்க, விவசாயிகளும் வந்துடுறீங்க. 4 அடிப்படையா பிரிச்சிருக்காரு மோடி ஐயா. இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ஆட்சி. ஐயா நீ நம்ப மாட்டீங்க, காசி தமிழ் சங்கமத்துல தமிழ்நாட்டிலிருந்து 300 நெசவாளர்கள் அழைச்சிட்டு போனார். காசியில போய் ஸ்டால் போட சொன்னார். உங்க சேலத்துல இருந்து வந்தாங்க, அங்க நெஞ்சு காமிச்சாங்க, நம்ம சீலையை நெஞ்சு காமிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், வாரணாசியும் நெசவுக்கு ஃபேமஸ். 2 பேருக்கு போட்டி, யார் நல்ல சீலை நேரம். சொல்லவே வேண்டாம், நாம தான் ஜெயிச்சோம், அது சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு நம்முடைய நெசவாள பெருமக்களை காசிக்கு அழைத்து சென்று வாரணாசியில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் அழைத்து நெசவாளர்களை பிணைத்து, நூல் தான் நம்மை பிணைக்கிறதுனால பேசிட்டே இருக்கலாங்க ஐயா. நான் உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோளை வைப்பதற்காக வந்திருக்கேன். இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு எனக்கு தெரியும். அண்ணே நான் பிஜேபி இல்ல, நான் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லைங்கண்ணே. ஐயா வந்துட்டேன். நான் என்ன பேசுறீங்க பிஜேபின்னு கேட்க வந்தேன், யாத்திரைக்கு வந்தேன். முதல் ஓட்டு யாருக்கு போடணும்னு குழப்பத்தில் இருக்கேன். முதல் ஓட்டு தவறா போடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முதல் ஓட்டுக்கான விலையை சரியா கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். சகோதரை போற நிறைய படிச்சிருக்க, நான் எதிர்பார்த்த மாற்றம் இல்ல. நானும் 30 வருஷமா வெயிட் பண்ணி பார்க்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் நம்பிக்கை 2024 கட்சியெல்லாம் தாண்டி மோடிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கட்சியெல்லாம் தாண்டி இந்த முறை மோடிஜிக்கான தேர்தல். 2024 3வது முறை ஆட்சியில் அமரக்கூடிய மோடிஜிக்கான தேர்தல். இந்தியாவினுடைய வரலாறை, முழு வரலாறை எழுதக்கூடிய 5 ஆண்டுகள் மோடி அவர்களுக்கு தேவைப்படுது. அன்பான வேண்டுகோள் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், திமுகவுக்கு எதிராக, ஜாதி அரசியலுக்கு எதிராக, பண அரசியலுக்கு எதிராக, ஊழல் அரசியலுக்கு எதிராக, சாராய அரசியலுக்கு எதிராக, ஒரே குடும்பம் கோலோச்சுவதற்கு எதிராக இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி அவர்களை மட்டும் மனதில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திலே, யாத்திரையிலே, சேலத்திலே பங்கெடுப்பது நாங்கள் எப்போதோ செய்திருக்கக்கூடிய பாக்கியம். சாதாரண ஒரு ஊர் இல்லைங்க, எல்லா காலத்திலும் வாழ்ந்த ஒரு ஊர், வணிகத்திற்கு பெயர் போன ஊர். எல்லா விதமான மக்களும் சேலத்தில் இருக்கிறாங்க. எங்க இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் திரும்பி பார்த்தோம்னா ஒரு கோயிலும் கூட 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை. சேலத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பெருமை. கோட்டை மாரியம்மன் அவர்கள் தாய் நம்மை தினமும் காக்கிறாங்க. ஒரு பிரச்சனை கோட்டை மாரியம்மன் ஓடுறோம். ஊத்துமலை முருகன் கோவில், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், வரலாற்று சிறப்புமிக்க கோயில் எங்க பார்த்தாலும் இருக்குதுங்க ஐயா. சேலத்தை பொறுத்தவரை எஃகு நகரம், அயன் சிட்டி.
அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம் அயன் மக்களா இருக்கிறீங்க, எஃகு மக்களாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பெருமை சேலத்துக்கு இருக்கு. ரோம பேரரசனுடைய வெள்ளி நாணயங்கள் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோனேரிப்பட்டியில் ஒரு காலத்தில் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரத்துல பட்டுநூல் தயாரிப்பிலிருந்து, மால்கோவா மாம்பழத்திலிருந்து, இரும்பு உற்பத்தியிலிருந்து, ஜவ்வரிசியிலிருந்து எல்லா துறையிலும் கூட கொடிகட்டி நம்பர் 1 துறையாக இருக்கக்கூடிய சேலத்திற்கு வந்திருப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். சேலம் மாம்பழம், சேலம் கத்திரிக்காய், சேலம் வெள்ளி கொலுசு, அடுத்தது 2024 பிறகு சேலம் பாஜக, சேலம் மோடி என்கின்ற பெயரையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, இளைஞர்களுக்கு, நடுநிலையாளர்களுக்கு, புதிய வாக்காளர்களுக்கு, குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சுரேஷ் பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், பெருங்கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நம்மை வழிநடத்தக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர் மூத்த தலைவர் அண்ணன் AC முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, சேலம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் ஐயாவுடைய கொள்கையெல்லாம் ஏற்று MLA-வாக இருந்து சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருந்து நம்முடைய கூட்டுறவு பிரிவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ராஜேந்திரன், சரவணன் நன்றியை தெரிவித்து, துணைத் தலைவர்கள் செல்வராஜ், சுமதி விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, செயலாளர்கள் ராம்குமார், ஆட்டோ எஸ் ராஜா அண்ணன் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து, பம்பாய் சிவகுமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை தலைவர் தியாகராஜன் அவர்கள், குகை தலைவர் தங்கராஜ் அவர்கள், சீலநாயக்கன்பட்டி பெருமாள் அவர்கள், குண்டலாம்பட்டி விஜயகுமார் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.